ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எசென்ஷியலான டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம நாடும் சரி, இல்லாட்டி நம்மளுடைய மாநிலம் ஸ்டேட்டும் சரி, அவங்க அலோகேட் பண்ற அந்த பட்ஜெட் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், எவ்வளோ எசென்ஷியலான விஷயம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டேட்டோ இல்லாட்டி ஒரு நேஷனோ வந்து ஃப்ளரிஷ் ஆகணும் அப்படின்னா மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து எந்த அளவுக்கு முன்னேறிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபினான்ஷியல், அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் பார்க்குறப்போ எந்த அளவுக்கு வந்து க்ரோத் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு திட்டம், ஒரு சமூக நலத்திட்டம் அப்படின்னு கொண்டு வரப்போ அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி வந்து அலோகேட் பண்ணுவாங்க பட்ஜெட் அப்படிங்கிற பேர்ல. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு ரெவன்யூ வருது, எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற இருக்கு அப்படிங்கிற பத்தி கண்டிப்பா பார்க்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான காசு வந்து கஜானால எவ்வளவு இருக்குது, எவ்வளவு செலவு பண்றாங்க, எவ்வளவு வரவு செலவு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம். அந்த வகையில பாக்குறப்போ ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பட்ஜெட் பிளான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில பாக்குறப்போ தமிழ்நாடு வந்து இந்த வருஷம் நம்மளுடைய ஸ்டேட் வந்து 2024-25 பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த பட்ஜெட் அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியிருந்து பாக்குறப்ப ஈஸியா இருக்கும். இவ்வளவு கோடி ஒதுக்குறாங்க, ஒரு 4000 கோடி 5000 கோடி, ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிருந்து பாக்குறப்ப ஈஸியா இருக்கும். ஆனா அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்தியன் ஆர்டிகல், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பல ஆர்டிகல்ஸ் வந்து அதை பத்தி சொல்லுது. பட்ஜெட்காக நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து பேசுது. என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணோம், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி பாக்குறப்போ ஸ்டேட் கவர்மெண்டோடைய இந்த பட்ஜெட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ரொம்ப பெருசும் கூட. அதுல வந்து ஷார்ட்டா வந்து என்ன மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ தமிழ்நாடு பட்ஜெட் வந்து என்னென்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ் ஆஃப் பட்ஜெட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இந்த பட்ஜெட் வந்து டாக்குமெண்ட்ஸ் என்ன மாதிரிலாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், என்ன மாதிரிலாம் சப்மிட் பண்ணணும், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிற பத்தி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பேசிக்ஸ் ஆஃப் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா குடிமகன்களும் மட்டும் இல்லாம யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு எப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு வர ரெவன்யூ கஜானா வந்து எப்படி வந்து ஃபில் ஆகுது, அவங்களுக்கு வர அந்த வரவு வந்து என்னென்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்டா வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஷேர் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸஸ் அப்படின்னு, ரெண்டாவது வந்து ஸ்டேட்ஸோடைய ஓன் டாக்ஸ் ரெவன்யூஸ், அதாவது நம்ம வரி கட்டுறது வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படிங்கிற அந்த ஒரு ஷேரு. மூணாவது ஸ்டேட்டோட நான் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஷேர் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். அந்த வகையில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு அமௌண்ட் வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஓன் ரெவன்யூ டாக்ஸஸ். இப்போ தமிழ்நாடோட டாக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வரும். அதுல என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது, அப்ப ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி, ஆல்கஹால் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் ஜிஎஸ்டி கீழே வராது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சேல்ஸ் டாக்ஸ் அண்ட் விஏடி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில ஐட்டம் இதுவும் ஜிஎஸ்டில கவர் ஆகாது. இந்த ஹோல்சேல் செல் பண்ற, ரீட்டைல் செல் பண்ற அந்த டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சேல் டாக்ஸ் அண்ட் வேட் டாக்ஸ் அதுக்குள்ள வரும். அப்புறம் ஸ்டாம்ப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டியூட்டி, அதாவது நம்ம நிலம் வாங்குறோம், வீடு கட்டுறோம், அப்புறம் பிளாட் வாங்குறோம், இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 10 லட்சத்துக்கு வந்து லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 30,000 அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா வந்து கொடுப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த டாக்ஸ்குள்ள வரும். அப்புறம் வெஹிக்கிள், நம்ம வண்டி வாங்குற ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸ், காரோ பைக்கோ வாங்குறப்ப அதுக்கு ஒரு டாக்ஸ் கட்டுவோம். அப்புறம் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பப்ளிக் மூலமா நம்ம வந்து ஒரு டாக்ஸ் ஒரு பெர்சன்டேஜ் வந்து கொடுப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட ஓன் டாக்ஸ் ரெவன்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட்டோடைய நான் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேட்டகரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கேட்டகரி, லீஸ் அண்ட் சேல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ். கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற சில இடங்களை வந்து லீஸ் கொடுவாங்க. ஸோ அது மூலமா வந்துட்டு வர அமௌண்ட். அப்புறம் எக்கனாமிக் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வகையான ஒரு நான் டாக்ஸ் ரெவன்யூ இருக்கு. அது பார்த்தீங்கன்னா சர்டன் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட் ஃபார் விச் இட் சார்ஜஸ் த யூசர்ஸ் சச் அஸ் இரிகேஷன், ஹெல்த், எஜுகேஷன், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வீஸ் மூலமா அவங்களுக்கு வர ஒரு அமௌண்ட். அப்புறம் லாட்ரி சேல்ஸ் கேரளா இருக்கு, நம்ம இதுல இல்லை. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் வந்து சில லோன்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பிஎஸ்யூக்கு வந்து சில லோன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது மூலமா வர இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து ரெவன்யூ வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் போகும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் ஜிஎஸ்டி, நான் டாக்ஸ், அப்புறம் ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி, விஏடி, இது எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பல ஆயிரம் கோடிகள் அமௌண்ட் வந்து ரெவன்யூவாக வந்து போகும். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்றப்போ என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பேசுவாங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க சப்மிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. இதுல மெயினா வந்து 5 டாக்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். என்ன பாத்தீங்கன்னா ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது வருடாந்திர நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ், அதாவது மானியத்திற்கான கோரிக்கைகள் வைப்பாங்க. மூணாவது வந்து ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது, அதாவது நிதி மசோதா. அஞ்சாவது அப்ரோப்ரியேஷன் பில், நித ஒதுக்கீடு மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சாவது வந்து சப்ளிமெண்டரி கிராண்ட்ஸ் அப்படிங்கிற கூடுதல் மானிய மசோதா அப்படிங்கிறது.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட், இதை தான் வந்து ஏஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கோர் பட்ஜெட் டாக்குமெண்ட், அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுற முக்கியமான ஒரு டாக்குமெண்டா பட்ஜெட் டாக்குமெண்ட் சொல்றாங்க. கையில வந்து ஒரு ஃபைல் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற வருடாந்திர நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 202 படி வரவுகள் மற்றும் செலவினங்களை அறிக்கையை வந்து சட்டமன்றத்தின் முன் வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஸோ அதை வந்து அந்த அறிக்கையை வைக்கிற அந்த பட்ஜெட் தான் வந்துட்டு இந்த ஏஎஃப்எஸ் அப்படிங்கிற ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா மானியத்திற்கான கோரிக்கைகள். இது என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 203 படி நிதியிலிருந்து செலவினங்களின் மதிப்பீடுகள் சட்டமன்றத்தின் மூலமா வாக்களிக்கப்படும். அதாவது ஒரு ஃபார்மல் ரெக்வஸ்ட் ஃபார் ஃபண்ட்ஸ், ஒவ்வொரு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், நிறைய மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்ஜெட் வந்து அவங்க வந்து மானியத்துக்கான கோரிக்கை வைப்பாங்க, எனக்கு வந்து இவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுது ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஃபார் கிராண்ட் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூணு வந்து ஃபினான்சியல் பில்ஸ், அது நிதி மசோதா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தின் வரி வந்து ஒழுங்குமுறை மாற்றங்கள் தொடர்பான ஆவணமாக வந்து இதை வந்து சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஆர்டிகல் 198, 199, அதுக்கப்புறம் 207 மூணு வந்து இதை பத்தி பேசுது. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா அப்ரோப்ரியேஷன் பில் அப்படிங்கிற நிதி ஒதுக்கீடு மசோதா. இது வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கத்திற்கு மாநிலத்தின் நிதி வந்து பணம் செலவழிக்க தேவையான சட்ட அதிகாரத்தை வழங்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மசோதா நிறைவேற்றாம வந்து நிதியிலிருந்து 10 பைசா கூட எடுக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பில் வந்து இந்த அப்ரோப்ரியேஷன் பில் அப்படிங்கிறது. அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி கிராண்ட்ஸ். இது வந்து டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து ரெண்டாவதுல இருந்து அடிஷனலா வந்து ஒரு சப்ளிமெண்டரியா வந்து கொடுக்குறது, கூடுதல் மானிய மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள் வந்து பட்ஜெட்டுக்கு வந்து மாநில அரசுடைய பட்ஜெட்ல வந்து சில வரவு செலவு திட்டத்துல வந்து அங்கீகரிக்கப்பட்ட அமௌண்ட்டை விட கொஞ்சம் அதிகமா வந்து தேவைப்படலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சப்ளிமெண்டரி கிராண்ட்ஸ் மாதிரி ஒரு கூடுதல் மானிய மசோதா வந்து கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து ஆர்டிகல் 205 படி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஸ்பெண்டிங் பண்றதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து ப்ரொபோஸ் பண்ற மாதிரி இந்த சப்ளிமெண்டரி கிராண்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த 5 மெயின் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் போக பட்ஜெட்டின் விரிவான தன்மை காரணமா வந்து சில அடிஷனலா வந்து மாநில அரசு வந்து ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்கலாம். அதுல வந்து நிறைய இருக்குது. பட்ஜெட் ஸ்பீச், பட்ஜெட் சம்மரி, கீ டு பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ், ரிசிப்ட் பட்ஜெட், எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொஃபைல், எக்கனாமிக் சர்வே, மெமராண்டம், மேனேஜ்மெண்ட் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜெண்டர் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட், சைல்டு பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட், அவுட்கம் பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட், சிட்டிசன் பட்ஜெட், இப்படி ஏகப்பட்ட பட்ஜெட் வந்து மெயினா அந்த 5 டாக்குமெண்ட் போக இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து தனித்தனியாக அவங்க வந்து சப்மிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் பட்ஜெட் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த நிதிநிலை அறிக்கையை அப்போ வந்து பேசுவாங்க, என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் படி என்னென்ன ஆர்டிகல்ஸ் எல்லாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து பட்ஜெட்ல வந்து இந்த 2024-25 பட்ஜெட்ல வந்து என்ன மாதிரியான நிதி ஒதுக்கீடு எல்லாம் பண்ணிருக்காங்க, எதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு 1000 கோடிகள் வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா tn.budget.tn.gov நம்ம தமிழ்நாடுடைய கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பட்ஜெட்டுடைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, தாராளமாக படிச்சு பார்க்கலாம். அதுதான் நான் உங்களுக்கு இது சொல்ல போறேன் ஷார்ட்டா. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்ம தங்கம் தென்னரசு வந்து பட்ஜெட் ஸ்பீச் பண்ணியிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கிறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொலி அப்படின்னு சொல்லிட்டு 390 குறள் வந்து இப்படி ஒரு குறள் இருக்கு. இது என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, தேவைப்படுவோருக்கு தேவையானவற்றை கொடுப்பதும், எதிர்கட்சியினரிடம் இனிதாக பேசுவதும், நிதி விளங்கும் ஆட்சி செய்வதும், மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதும், இவை 4ம் வந்து உடையான ஒரு அரசுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்துட்டு புகழொலி சேர்க்கிற வகையில இந்த 4 விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ அந்த அளவுக்கு இந்த பட்ஜெட் வந்து இதோட வந்து இன்டர்லிங்க் ஆகிற, இந்த குறளோட இன்டர்லிங்க் ஆகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து எவ்வளவு அவங்களுக்கு வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் வந்திருக்கு, வரவுகள் எவ்வளவு வந்திருக்கு, செலவுகள் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரெவன்யூ, அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்த வருவாய், அவங்களுக்கு வந்து வரவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 2,70,515 கோடிகள் சொல்றாங்க. இது வந்து போன வருஷத்தை விட 10% அதிகமா இருக்கு. போன வருஷம் பாத்தீங்கன்னா 2,45,000 கோடி பக்கம் வந்திருக்கு. இந்த வருஷம் வந்து கவர்மெண்டோட கஜானா வந்து 2,70,000 கோடி. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25,000 கோடி வந்து அதிகமா வந்திருக்கு, 10% இன்க்ரீஸ் சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து பிரிச்சு காட்டியிருக்காங்க. முன்னாடி நான் சொன்ன ரெவன்யூ நமக்கு வரது என்னென்ன அப்படி பார்த்தா இந்த டாக்ஸ் மூலமா வரதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரிச்சிருக்காங்க. ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னாலே ஜிஎஸ்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே 1,81,000 கோடி பக்கம் வந்திருக்கு. ஸ்டேட் நான் டாக்ஸ் ரெவன்யூ பாத்தீங்கன்னா 20,000 கோடி. அப்புறம் யூனியன் கவர்மெண்ட் நமக்கு கிடைச்ச கிராண்ட் இன் எய்ட் பாத்தீங்கன்னா 27,000 கோடி. அப்புறம் ஷேர் இன் சென்ட்ரல் டாக்ஸஸ் பாத்தீங்கன்னா 41,000 கோடி. ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா 2,70,000 கோடி பக்கம் வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு இமேஜ் பாத்தீங்கன்னா ஸ்டேட்டோட ஓன், இந்த 4ல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷனான ஸ்டேட்டோட ஓன் டாக்ஸ் ரெவன்யூ பாத்தீங்கன்னா கமர்ஷியல் டாக்ஸ் அப்படிங்கிற ஜிஎஸ்டி மட்டும் பாத்தீங்கன்னா 73% வந்து இருக்குது. அப்புறம் ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 14%. அப்புறம் ஸ்டேட் எக்ஸைஸ், மோட்டார் வெஹிக்கிள்ஸ், அதர் டாக்ஸ் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட ஒரு 10 to 15% வருது. ஸோ ஜிஎஸ்டி மட்டுமே பார்த்தீங்கன்னாலே நம்மளுடைய இந்த 1,86,000 கோடியில வந்து 73% வந்துட்டு கமர்ஷியல் டேக்ஸ் ஜிஎஸ்டியில் மட்டுமே வந்திருக்கு நமக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எவ்வளோ வருவாய் நமக்கு எவ்வளோ கவர்மெண்ட் வந்து அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். வரவுகள் 2,70,000 கோடி. இப்போ செலவுகள் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். செலவுல வந்து 2 செலவுகள் இருக்கு. ஒன்று வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா வருவாய் செலவு, அதாவது அன்றாட செயல்பாடுகளுக்கு பராமரிக்க செலவு பண்றது கவர்மெண்ட். ஸோ செலவர அந்த பணம் தான் வந்துட்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற வருவாய் செலவு. இதில் வந்து ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் வந்து 5%, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அப்புறம் நம்ம சப்சிடரி கிராண்ட்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40%. அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது அது ஒரு 25%. அப்புறம் பென்ஷன் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 12%. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்த காசு வந்து இதுக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ செலவு பண்றாங்க. சேலரி கொடுக்கறது, பென்ஷன், ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அப்புறம் சப்சிடரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி செலவு பண்ண பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,08,555 கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 2,70,000 வந்து நமக்கு வந்திருக்குது, கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்குது. 3,08,000 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெபிசிட், அது பின்னாடி வரேன், அது அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்றேன். அப்புறம் இது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து மூலதன செலவு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தரத்தை மேம்படுத்துறதுக்காக செலவிடுற பணம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44,000 கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இந்த ரோடு அண்ட் பிரிட்ஜஸ் கட்டுறதுக்கு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் செக்டர், பஸ்ஸுக்காக ஒதுக்குற நிதி ஒதுக்கீடு, ட்ரெயின், அர்பன் டெவலப்மெண்ட், மெட்ரோ ட்ரெயின் அப்படிங்கிறது, அப்புறம் வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் ஸ்கீம்ஸ், இரிகேஷன் ஸ்ட்ரக்சர், நீர்ப்பாசனங்கள், அப்புறம் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் செக்டர். இதுக்காக மொத்த செலவு பண்ணப்பட்ட பணம் வந்து 44,000 கோடி. இதுல எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 2,800 கோடி ரூபாய் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா போயிருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் சப்ளை பார்த்தீங்கன்னா 8,500 கோடி, டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 3,000 கோடி, ரோடு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 17,000 கோடி ரூபாய். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 44,000 கோடி. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா இதுல ஒரு 3,08,000, இதுல 44,000, கிட்டத்தட்ட 3,50,000 கோடி ரூபாய் வந்து கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணியிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வரவுக்கும் செலவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். நம்ம எவ்வளவு வரவு வந்திருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 50,000 சம்பளம் அப்படின்னா நான் வந்து 60,000 செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10,000 டெபிசிட் -10,000 அப்படின்னு கணக்கு வரும். அந்த வகையில பாக்குறப்போ இந்த 2023-24 பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணது 3,08,000 கோடி. ஜிஎஸ்டி இது மூலமா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2,70,000 கோடி. ஸோ 37,000 கோடி வந்து அதிகமா வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். வந்த வருவாய் விட செலவுகள் வந்து 37,000 கோடி அதிகமா இருந்திருக்கு. ஸோ இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் இன் ரெவன்யூ டெபிசிட் சொல்லிட்டு அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருக்குது. ஸோ 2014 வந்து இப்போ 2024 வரைக்கும் அந்த கிராஃப் வந்து காட்டியிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2014 ஏடிஎம்கே பீரியட் இருந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ டெபிசிட் வந்து அதிகமா இருக்கு. அதாவது நம்ம வர சம்பளத்தை விட நம்ம செலவுகள் வந்து அதிகமா இருந்திருக்கு. ஸோ 6,000 கோடி, அப்புறம் 11,000 கோடி, 12,000 கோடி. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா 2020-21 இந்த கொரோனா டைம்ல வந்து ஏடிஎம்கே பீரியட் வந்து 62,000 கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ டெபிசிட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் 2021 வந்துட்டு 62ல இருந்து 46,000. ஸோ செலவுகள் வந்து குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 62,000 46,000 கோடி, அப்புறம் 30,000 கோடி. இப்போ போன வருஷம் இந்த 23-24 வந்து 37,000 கோடி வந்திருக்கு, கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஸோ இந்த ரெவன்யூ டெபிசிட் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட்டுடைய அந்த ஃபேக்டர்ல வந்து எந்த அளவுக்கு ஒரு கீ ஃபேக்டர் பாசிட்டிவா வந்து காட்டுது அப்படிங்கிறது எப்படின்னு தெரியல. சில என்ன சொல்றாங்க, ரெவன்யூ டெபிசிட் தான் ஒரு பக்கம் வந்து நல்லதா, எந்த வகையில வந்து அவங்க இப்ப கடன் வாங்குறது தான். நமக்கு செலவு அதிகமா இருக்கு, அந்த செலவை காம்பன்சேட் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா அது எதுக்காக செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்ற இப்போ எஜுகேஷனுக்காகவோ இல்லாட்டி ஒரு நலத்திட்டங்களுக்காக வந்துட்டு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னா அது பின்னாடி வந்து ஃபியூச்சர்ல வந்து அது மூலமா வந்து ஒரு ரெவன்யூ வரக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறப்போ உதாரணத்துக்கு எஜுகேஷனுக்காக வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு 1,000 கோடி ஒதுக்குறாங்க அப்படின்னா ஒரு 1,000 கோடி அதிகமா செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் மூலமா நாளைக்கு வந்து அந்த சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்து சம்பாதிச்சு அவங்க டாக்ஸ் கட்டுறப்போ அது அப்படியே ரிட்டர்ன்ஸா வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கேட்டகரியில் வரும். ஸோ அப்படி பாக்குறப்ப இது ஒரு வகையில செலவுகள் கூட ஒரு நியாயமான செலவுகளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாக்குறப்போ இந்த ரெவன்யூ டெபிசிட் வந்து பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. ஸோ ஏடிஎம்கே பீரியட்ல அதிகமா இருக்குது, இப்போ டிஎம்கே பீரியட்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இனி போக போக எப்படி அப்படின்னு பார்க்கணும். இப்போதான் முக்கியமான போர்ஷன். ஸோ பட்ஜெட் எதுக்கெல்லாம் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 2023-24 வந்து பாத்தீங்கன்னா அதாவது போன வருஷம் இந்த ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 4,700 கோடி, எஜுகேஷனுக்கு வந்து 47,000 கோடி, சோஷியல் வெல்ஃபேர் ஹெல்த்துக்கு 18,000 கோடி, அப்புறம் போலீஸ் லா அண்ட் ஆர்டருக்கு வந்து 10,000 கோடி, எனர்ஜிக்கு 10,000 கோடி, ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேருக்கு வந்து 3,500 கோடி, வாட்டர் ரிசோர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு 8,000 கோடி.
ஸோ இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் செலவுனா பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒவ்வொரு செக்டாருக்கும். ஸோ இது வந்து மேஜர் செக்டர் அலோகேஷன் பட்ஜெட் 2023-24. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்கீம்ஸ் போயிட்டு இருக்குது. 2023 வந்து சில இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற ஸ்கீம்ஸ்க்கு வந்து இந்த வருஷம் இந்த 24 25 வந்து எவ்வளவு அமௌண்ட்லாம் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலயும் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்ல பார்க்கலாம். டான்ஜெட் கோக்கு வந்து 14,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதாவது இந்த சப்சிடிஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் டொமஸ்டிக் கன்சூமர்ஸ்க்காக வந்துட்டு 14,000 கோடி ஒதுக்கீடு. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்துக்கு வந்து 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அப்புறம் சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு வந்து 1400 கோடி. லோன் வேவர் ஸ்கீம்ஸ்க்கு வந்து 3900 கோடி. கிராப் லோன் வேவருக்கு வந்து 2300. அப்புறம் ஜுவல் லோன் வேவருக்கு வந்து 1000 கோடி. அதே மாதிரி அசிஸ்டன்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங், அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் பாஸ் டு உமன், பஸ் பாஸ் பெண்களுக்கு வந்து மகளிருக்கு வந்து ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா 6700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சிங்கார சென்னைக்காக 500 கோடி. நான் முதல்வன் திட்டத்துக்கு 50 கோடி. வாட்டர் சப்ளைக்கு வந்து 6600 கோடி. இதே மாதிரி இன்னொரு செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபிஷர்மேன் வெல்ஃபேருக்கு, மீனவருக்கான அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக 427 கோடி ரூபாய் இது பண்ணிருக்காங்க. அப்புறம் SC ST ஸ்கெடியூல் கேஸ்ட் ஸ்கெடியூல் ட்ரைவ் அவங்களுடைய ஸ்டார்ட் அப் ஃபண்டுக்காக வந்துட்டு 50 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேருக்காக 1500 கோடி. அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் 10,000 கோடி. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷனுக்கு 150 கோடி. ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கு, நோட் புக்கு, யூனிஃபார்மு, பைசைக்கிள், சைக்கிள், ஃபுட்வேர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1600 கோடி ரூபாய், 1537 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டத்துக்காக, ஸோ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்காக வந்துட்டு வயசு 6லேருந்து 12 அவங்களுக்காக ஹையர் எஜுகேஷனுக்காக 350 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் மைக்ரோ கிளஸ்டருக்கு வந்து 75 கோடி. ஸோ இந்த ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ்க்கு வந்து நிறைய திட்டங்கள் வந்து நல்ல திட்டங்கள், அதுக்காக வந்து நல்லாவே வந்து பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்பதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட்டிங்கான ஒரு விஷயம். பொதுவா எல்லா இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற ஸ்கீம்ஸ்க்கு வந்து எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ வந்து புதுசா வந்து சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு வந்து முக்கியமானதாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம். ஸோ நியூ அனௌன்ஸ்மெண்ட் என்னென்ன ஹைலைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமுக்காக வந்து 7000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் சொல்லிட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் SC ST ஆண்டர்பிரினர்ஸ் அவங்கள ப்ரொமோட் பண்றதுக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அப்புறம் அண்ணல் அம்பேத்கருடைய அவருடைய ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ், அவருடைய எல்லா புத்தகங்கள், அவருடைய பேச்சுகள், அவர் எழுதின புக்ஸ் எல்லாத்தையும் வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக 5 கோடி ரூபாய் ஒதுக்கிறாங்க. இது உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை பத்தி படிக்கிறது வந்துட்டு எவ்வளவு எசென்ஷியலான, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் நிறைய இந்த 2K கிட்ஸ்க்குலாம் தெரியல. ஸோ அதுக்காக வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை தமிழ்ல வந்து எளிமையா படிக்கிறதுக்காக வந்து ஒரு 5 கோடி ரூபாய் ஒதுக்குனது வந்துட்டு வரவேற்கத்தக்க விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், 500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தாங்க. கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 30,000 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து ஒதுக்கியிருக்காரு. அப்புறம் தஞ்சாவூர்ல வந்து சோலா மியூசியம் வந்து பிரம்மாண்டமா கொண்டு வராங்க. அப்புறம் தமிழ்நாடு கோஸ்டல் ரெஸ்டரேஷன் மிஷனுக்கு வந்து 2000 கோடி. அப்புறம் பாலிடெக்னிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நிறைய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜை வந்து அப்கிரேட் பண்றதுக்காக வந்து ஒரு 2800 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல வந்து செம்மொழி பூங்கா வரப்போகுது, அதுக்கு ஒரு 170 கோடி. அப்புறம் அடையார் ரிவரை வந்து கிளீனிங் அண்ட் ரெஸ்டரேஷன் சுத்தப்படுத்துறதுக்காக 1500 கோடி. மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் மதுரையிலும் கோயம்புத்தூர்லையும் வரப்போகுது, அதுக்கு 17,500 கோடி ரூபாய். அப்புறம் வடசென்னை வளர்ச்சி திட்டம், இது ஒரு முக்கியமான திட்டமா நான் வந்து கருதுறேன், அதுக்கு ஒரு 1000 கோடி. அப்புறம் புதுசா வந்து ரெனோவேட் பண்றாங்க நிறைய பஸ்ஸஸ், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து 1000 பஸ்ஸஸ் வந்து புதுசா ப்ரொக்யூர் பண்றாங்க. அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற 500 பழைய பஸ்ஸஸ் வந்து ரெனோவேட் பண்றாங்க, அதுக்கு ஒரு 500 கோடி ரூபாய். ஸோ இந்த நியூ அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்க்குறப்போ உண்மையிலே ரொம்பவே சூப்பரா இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ப்ரொக்ரெசிவான விஷயமா தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த நியூ அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேபிட்டல் ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக தான் இருக்கும். ஸோ இந்த நியூ அனௌன்ஸ்மெண்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணி பார்க்குறப்போ 34,000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 3, 5, 10, 20 ஸ்கீம்ஸ் வந்து புதுசாக அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து 34,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் வந்து எப்படி அலோகேட் பண்றாங்க, எப்படி ஒதுக்குறாங்க, என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். எல்லா சிட்டிசனும் ஒவ்வொரு குடிமகனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த பட்ஜெட்டு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கட்சியை வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து
ஒரு ஸ்டேட்டோடைய growthக்காக ஒரு நேஷனுடைய growthக்காகவும் அவங்க கொண்டு வர ஸ்கீம்ஸ் அண்ட் பிளான்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதும் சரி, அவங்கள விமர்சிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கும் அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கும் இந்த பட்ஜெட் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா இது வந்து ரொம்பவே டிரான்ஸ்பரண்டான விஷயமா கூட பார்க்கலாம். ஸோ எல்லா சிட்டிசனுக்கும் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தெரியக்கூட வகையில எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறாங்க, எந்த அளவுக்கு வந்து செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்லாம் பார்க்க முடியுது இது மூலமா. ஸோ நான் இப்போ காட்டினது பட்ஜெட் எப்படி, ஹவு பட்ஜெட்ஸ் வேர் மேட், அப்புறம் என்னென்ன ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து பட்ஜெட்டை பத்தி பேசுது அப்படிங்கிற பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் ஸ்பீச்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கு. அது கிட்டத்தட்ட 100 பேஜஸ் பக்கம் இருக்கு. அந்த பிடிஎஃப் உடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்லேயும் வந்து அது இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக படிச்சு பார்க்கணும். அதில் என்னென்ன விஷயங்களை பேசியிருக்காங்க, எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் அதில் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிற இந்த போஸ்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட். நம்ம ஹியூமன் பாடிக்கு வந்து ஹார்ட் எப்படியும் அந்த மாதிரி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்டும் கூட. ஸோ அந்த அளவுக்கு அதோடைய அதில் போடுற எஃபெக்ட், அவங்க பட்ஜெட் ஒதுக்குற விஷயங்களை வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மூலமே நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட் டெவலப்மெண்ட் எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட் முக்கியமா, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட், நேஷன் பட்ஜெட் அப்படிங்கிற அந்த பட்ஜெட்டையும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு நோ. அண்ட் நம்ம யூனியன் பட்ஜெட்டையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சு பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து பட்ஜெட்டும் சரி, ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட், அதுக்காக ஒதுக்கப்பட்ட எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற நம்ம ஓவராலா இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயமாவும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாவும் இருக்கும் நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பர்சனல் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.